அவட கண்ணியில் அகப்பட்டிருக்கோமா? கொஞ்சம் போயிட்டு ஆராய்ந்து பாருங்க. நீங்க இதை லேசா எடுத்தீங்கன்னா பிரச்சனை நமக்கு தான். இன்னைக்கே உங்களை சரிப்படுத்தும், நம்ம சரிப்படுத்தும். நாம தூக்கத்துக்கு இடம் கொடுத்தான். யோனா கொஞ்சம் தூக்கத்துக்கு இடம் கொடுத்தான். சொகுசா போய் அடித்தட்டுல போய் படுத்துக்கிட்டான். நல்லா குளுமையா இருக்கிற இடத்துல. அங்கதான் கொந்தளிப்பே வந்தது. உங்க தூக்கம் கொந்தளிப்பு உங்க வாழ்க்கையில வர வச்சிரும். உங்க தூக்கம் உங்க வாழ்க்கையில மரணத்தை வர வச்சிரும். உங்க தூக்கம் உங்க வாழ்க்கையில பேராபத்துகளை கொண்டு வந்துரும். சத்துருடைய வலை அதுக்காக தான் அவன் வீசுறான். அன்பு தேவ பிள்ளையே, ஒரு காலத்துல விழித்து விழித்து ஜெபிப்பாயே. ஒரு காலத்துல எப்ப பார்த்தாலும் முழங்கால நின்று ஜெபித்துக்கிட்டே இருப்பாயே. நேரம் பார்க்காம காலம் பார்க்காம அழுது கண்ணீர் வடித்து ஜெபித்தாயே. அந்த நாட்கள்ல உனக்காக கர்த்தர் செய்த காரியங்களை எண்ணிப்பா. இன்னைக்கு தூங்கி வழிகிற இந்த காலத்தையும் எண்ணிப்பா. கொஞ்சம் உன் கவனத்தை உன்னுடைய ஜீவியத்தின் மேல செலுத்து. நீ செலுத்த தவறனா கெட்ட குமாரனை போல எல்லாத்தையும் இழந்து ஒண்ணு இல்லாம வெறுமையாக்கி உன்னை குப்பை கூலத்தை போல மாத்திடுவான் பிசாசு. இன்னைக்கே கர்த்தர் உங்களை நம்ம எச்சரிக்கிறான். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, சாதாரண ஒரு தூக்கம் தானே நினைக்காதீங்க. கர்த்தர் நார்மல் தூக்கத்தை பத்தி சொல்லல. மற்றவர்கள் தூங்குவது போல நம்ம தூங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆவிக்குரியவன் ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் டக்குன்னு எந்திரிச்சு உட்காரு. அப்படிதான் இருக்கணும் உங்க தூக்கம். அப்படிதான் இருக்கணும். ஏம்பான்னு கூப்பிட்ட உடனே திரும்பி பார்க்கிற அளவுக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய விழிப்பு இருக்கா? அருமையான தேவ பிள்ளைகளே, ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? நம்ம குறைவுள்ளவர்கள் தான். ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேளுங்க. ஒருவேளை இந்த பிரச்சனை எங்க வீட்டுல தலைவிரிச்சு ஆடுது, இது வரைக்கும் இது எதனாலும் தெரியல, இன்னைக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தை கொண்டு என்னோட கூட பேசினாருன்னு நீங்க சொல்வீங்கன்னா ஆண்டவர்ட்ட கண்ணீரோடு ஒப்பு கொடுங்க. என்ன மன்னிங்கப்பா, ஏசப்பா என்ன மன்னிங்க. நான் செய்த இந்த தூக்கத்துக்கு இடம் கொடுத்த இந்த காரியத்தை எனக்கு மன்னிங்கப்பா அப்படி சொல்லி ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? தேவ பிள்ளையே, ஒப்பு கொடுங்க. கொஞ்சம் உங்களை விட்டு கொடுங்க. உங்க சூழ்நிலையே மாறிடுமே. கர்த்தர் வல்லமையுள்ளவர் ஐயா. கர்த்தர் வல்லமையுள்ளவர். நீ கொஞ்சம் விட்டு கொடுத்தா கோலியாத்தை வீழ்த்திடுவார் பாருங்க. நீ கொஞ்சம் விட்டு கொடுத்தனா செங்கடலே உனக்காக அவர் திறந்துடுவாரு. நீ கொஞ்சம் விட்டு கொடுத்தனா எல்லா பார்வன் சேனைகளை செங்கடலை அமிழ்த்தி போட்டுருவாரு. நீ கொஞ்சம் விட்டு கொடுத்தனா உனக்காக மேக சம்பத்துல இறங்கி வருவார். நீ கொஞ்சம் உன்னை விட்டு கொடுத்தனா உனக்காக அக்கினி சம்பத்துல கர்த்தர் இறங்கி வருவார். நீ கொஞ்சம் விட்டு கொடுத்தனா உனக்கு முன்பதாக கர்த்தர் நடந்து போவான். நீ உன்னை கொஞ்சம் விட்டு கொடுத்தா கர்த்தர் உன்னை பின்னாக காக்கிறவராய் இருப்பான். நீ கொஞ்சம் உன்னை விட்டு கொடுத்தா கர்த்தர் உன்னை தோள் மேல சுமந்து செல்லுவான். நீ கொஞ்சம் உன்னை விட்டு கொடுத்தனா கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவான். நீ கொஞ்சம் விட்டு கொடுத்தனா கர்த்தர் உனக்காக வழக்காடுவான். நீ கொஞ்சம் விட்டு கொடுத்தனா உனக்காக கண்மலையின் மேல வந்து நிற்பான். நீ கொஞ்சம் விட்டு கொடுத்தனா தண்ணீரே இல்லாத இடத்துல கூட கர்த்தர் உனக்காக தண்ணீரை புறப்படு பண்ணுவான். கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுங்க. கொஞ்சம் உங்க மனதை ஏசப்போட கரத்துல ஒப்பு கொடுங்க.